கன்னிகாவோட பிரசவத்துக்கு அப்புறமா ஸ்நேகனோட தந்தை ஸ்நேகன் வீட்டில் நள்ளிரவு தூங்காமல் செஞ்ச வேலையை பார்த்து ஸ்நேகன் அப்புறம் கன்னிகா இவங்க 2 பேருமே ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட விவரத்தை அந்த வழியில் பார்க்க போகிறோம். பாரதாசிரியர் ஸ்நேகன் அப்புறம் கன்னிகா இந்த தம்பதிக்கு ஜனவரி 25ஆம் தேதி பெண் குழந்தை பிறந்திருக்கு. அதுவும் இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்திருக்காங்க. இந்த நிலையில் ஸ்நேகனுக்கு அம்மா கிடையாது. அவங்க அப்பாவுக்கு 100 வயசுக்கு மேலே ஆகுது. இப்போ வரைக்கும் அவங்க அப்பாவை ஸ்நேகன் தான் பார்த்து வந்துட்டுருக்காரு. கிராமத்தில் இருக்கக்கூடிய அவங்க அப்பாவை தனக்கு இரட்டை பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா சென்னைக்கு வரவழைச்சி தான் கூட தங்க வச்சிட்ருக்காரு. அந்த நேரத்தில் ஸ்நேகனோட தந்தை தான் மருமகளுக்கும் தான் மகனுக்கும் தான் பேர குழந்தைகளுக்குமான எல்லா விஷயங்களையுமே இந்த வயசுலையும், அதாவது 100 வயசு தாண்டி அவரையே ஒரு ஆள் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் அவர் இவங்க 4 பேர் மேலேயும் கேரிங் வச்சு ஒரு விஷயங்களை பார்த்து பண்ணிகிட்டு இருக்காராம். அதுலேயும் குறிப்பாக ஸ்நேகன் நள்ளிரவு ரொம்ப டயர்டாக தூங்கும்போது கன்னிகாவும் தூங்கிடுறாங்களாம். அப்போ குழந்தை அழுகும்போது இவர் அவ்வளோ வயசு ஆகியும் நடக்கவே முடியாமல் எந்திரிச்சு அந்த குழந்தைங்க அழுவுதான்னு பார்த்து ஸ்நேகனை எழுப்பி விடுறது, அதேமாதிரி கன்னிகா எழுப்பி விட்டு குழந்தை அழுவுது அப்படின்னு சொல்கிறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல ஸ்நேகன் தான் அப்பா கிட்ட, உங்களுக்கே ஏற்கனவே உடம்பு முடியல, உங்களை ரெஸ்ட் எடுக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே கூப்பிட்டு இங்கே தங்க வச்சிருக்கிறேன், நீங்களும் உங்கள் உடம்பையை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காராம். அதுக்கு ஸ்நேகனோட தந்தை சொன்ன பதில் என்னென்னா, என் மனைவி இறந்து போய் 12 வருஷம் ஆகுது. இப்போ என் மனைவி மறுபிறவியாக பிறந்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த பேர குழந்தைய தான் நான் பார்க்குறேன். உனக்கு அம்மாவாகவும் பொண்ணாவும் 2 பேர் கிடச்சிருக்காங்க. அவங்கள பார்த்துக்கிறது என்னோடய கடமை. எனக்கும் வயசாகிடுச்சு, நைட்டு சரியாக தூக்கம் வரமாட்டேங்குது. அந்த நேரத்தில் என்னோடய பேர குழந்தைங்களை அழுவும்போது நான் எப்படி பார்த்து சும்மா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் தன்னோட மகன் ஸ்நேகன்கிட்டையும் மருமகள் கன்னிகா கிட்டையும் சில விஷயங்களை சொல்லியிருக்காராம். அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்நேகன் அப்புறம் கன்னிகா 2 பேருமே இந்த வயசுலையும் தான் மேலேயும் தான் பேர குழந்தைங்க மேலேயும் எந்த அளவுக்கு ஒரு அன்பு வச்சிருக்காரு அப்படிங்கிறத கேட்டு 2 பேரும் கண் கலக்கிட்டாங்களாம். இது ஒரு பக்கம் இருக்க, பிக் பாஸ் சீசன் 8ஓட டைட்டிலராக வந்திருக்கக்கூடிய முத்துக்குமரன் இப்போ ரீசெண்டாக ஒரு ரியாலிட்டி ஷோவில் கலந்துக்கிட்டாரு. அந்த ஷோவில் கலந்துக்கும் போது முத்துக்குமரனோட அப்பா போட்டிருந்த ஒரு செருப்பை பார்த்து இப்போ முத்துக்குமரனுக்கு எதிராக பல ட்ரோல் வந்துட்டுருக்கு. அதுக்கு முத்துக்குமரன் என்ன பதிலடி கொடுத்துருக்காரு அப்படிங்கிற பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். பிக் பாஸ் சீசன் 8ஓட டைட்டிலர் முத்துக்குமரன், பிக் பாஸ் வீட்லேயும் சரி கிராண்ட் ஃபினாலோட ஸ்டேஜ்லேயும் சரி எங்கள் அப்பா அந்தளவுக்கு கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்துருக்காரு. காலில் போட்டுக்கிறதுக்கு விளைவுன்னு செருப்போட அவர் போட மாட்டார். அவருக்கு ஒரு நல்ல செருப்பாக வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை அவர் சொல்லிகிட்டே இருப்பாராம். அப்படிப்பட்ட முத்துக்குமரன் இப்போ ரீசெண்டாக ரியாலிட்டி ஷோவில் கலந்துக்கும் போது அவங்க அப்பா ஒரு பழைய செருப்பு ஒன்று போட்டிருந்தார். பிக் பாஸ் ஷோவில் இருக்கும்போதும் பிக் பாஸ் ஸ்டேஜ்லையும் தான் அப்பாவுக்கு ஒரு நல்ல செருப்பு வாங்கி கொடுக்கணும்னு சொன்ன முத்துக்குமரன் இப்போ அவங்க அப்பாவுக்கு ஒரு நல்ல செருப்பு வாங்கி கொடுக்கலையா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு முத்துக்குமரன் அந்த ரியாலிட்டி ஷோவில் என்ன ரிப்ளை கொடுத்துருக்காருன்னா, எங்கள் அப்பாவுக்கு விளைவிட்ட செருப்பை வாங்கி கொடுக்கக்கூடாதுன்னு கிடையாது, எங்கள் அப்பாவுக்கு காலில் ஆணி இருக்குது, அவர் ஒரு சில வகையான செருப்பை மட்டும்தான் போட முடியும், மற்ற எந்த செருப்பை போட்டாலும் அவர் காலில் வலி வந்துடும், இதுதான் நான் அவருக்கு புது செருப்பு வாங்கி கொடுக்காத காரணம் அப்படிங்கிற மாதிரியும் அவரை பற்றி அவருடைய ட்ரோல்ஸுக்கு அவர் பதிலடி கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.